فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بالله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய இந்த பெரிய தெருவின் கானாபாத் தெருவிலே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு வணிகர் செட்டியார் சமூகத்தை வியாபாரத்தையே முஸ்லீம் சமுதாயத்திற்கு அடுத்தபடியாக வியாபார சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நீங்கள் அந்த சமூகத்திலே இருந்து ஒருவருக்கு அல்லாஹ் இதாயத் கொடுத்திருக்கிறான் என்பது மிகப்பெரிய விஷயம். ஏன் என்று சொன்னால் செட்டியாருடைய எப்பவுமே என்னமாங்க எல்லாத்துலேயும் கணக்கு போடக்கூடிய மக்கள். அவர் என்ன கணக்கு போட்டார், என்ன கணக்கில் இந்த இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதை இங்கே விளக்குவதற்கு அழைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன ஒரு சின்ன விஷயம், ஆதாமை பற்றி பைபிள்லேயும் சொல்லியிருக்கு, குரான்லேயும் சொல்லியிருக்கு, ஆனால் இந்து வேதங்களை ஏன் சொல்லலை? இதுதான் என் மனசில் தோணுன ஃபஸ்ட்டு கேள்வி. சரி, இந்த கேள்வியை நான் கொஞ்சம் பின்னோக்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன் இந்துவில் இல்லை? உலகத்தில் சொல்கிறாங்க முதல் மனிதன் ஆதாம் அப்படின்னா, ஆதாமை பற்றி ஏன் இந்து வேதத்தில் சொல்லலை? இதை அப்படியே நான் விட்டுட்டேன், இந்த கேள்வி அதோட விட்டுட்டேன். நான் படிச்சுட்டு இருந்தனால அதோட கான்சன்ட்ரேஷன் பண்ணால் இதை விட்டுட்டேன். அடுத்து ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு கிறிஸ்டின் நண்பர் ஃப்ரெண்ட் ஆகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் கிறிஸ்டியானிட்டி தான் கரெக்டு, மீதி வழியெலாம் தப்பு அப்படின்றார். அப்போ ஒரு முஸ்லீம் சகோதரர் ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அவர் என்ன சொன்னால், இதுதான் கரெக்டு, கிறிஸ்டியானிட்டி இந்துசம் ரெண்டுமே தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படின்றார். அப்போ எனக்கு பெரிய கன்ஃபியூஷனு. அப்போ நான் சரி, முஸ்லீம் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கள் ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் சுத்த வேஸ்ட், ஒன்றுமே எங்கள் ஃபாதருக்கு தாவா பண்ணல. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதருக்கு முஸ்லீம்ஸ் தான், ஒரு விஷயம் கூட சொல்லலை. அதனால் எனக்கும் எங்கள் ஃபாதருக்கும் முஸ்லீம் அப்படின்னா வியாபாரம் பண்ணுவாங்க, தொழுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, பண்டிகை வந்தால். இதுதான் அவங்கள பற்றி ஒரு சின்ன நாலேஜ். எனக்கு ஏற்பட்ட நாலேஜும் அவ்வளோதான். ஸோ அதனால் முஸ்லீம் அப்படியே ஓரம் கட்டிட்டு கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் இருக்க ஒரு பெரிய சர்ச்சுக்கு இதை பார்க்க போய் அங்கே ஒரு பைபிள் வாங்கி அதை நான் பெருசாக படித்து பார்த்தேன். அது ஒரு குமுத ஆனந்துடன் புக்கு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அது ஒரு இறைவேதம் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே புரியல அதில். ஏன்னா இங்கிலீஷில் ஜாபுன்னு இருக்குது, தமிழில் யோபன் மாற்றி வச்சுருக்கானுங்க. நிறைய இங்கிலீஷில் இருக்க பேருக்கும் தமிழில் இருக்க பேருக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியல. அப்புறம் எந்த மொழியில் இறங்குச்சுன்ட்டு அவங்களுக்கே தெரியல. ஸோ அந்த கன்ஃபியூஷன் சரி பைபிளில் பெரிய இது கிறிஸ்டியானிட்டியில் பெரிய ஈடுபாடாக சரி அடுத்து சரி என்ன தான் இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது சரி இது பெருசாக ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஐஎஃப்டி ஒரு ஃபஸ்ட்டு தர்ஜுமா தான் படித்தேன். அதில் பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பெல்லாம் ஒன்று கிடைக்கல. அப்புறம் ஜாக்கிர் நாய்க் ப்ரோக்ராம் ஒன்று அண்ணாமலை மண்டலத்தில் நடந்தது. அதில் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிது எனக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு வழியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயும் மனசு ஏற்றுக்கல. கூட இந்த சைத்தான் குழப்பிட்டே இருந்தான். சரி நானே ஒரு தர்ஜுமா ஒரு நண்பர் ஒரு முஸ்லீம் சகோதரர் சொன்னோம் இல்லையா, அவர் எனக்கு ஒரு தர்ஜுமா கொடுத்தாரு. நான் தர்ஜுமா வச்சுட்டு படிச்சுட்டு வந்தேன். சரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் அதில் இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
விந்து உற்பத்தி ஆகிறது பற்றி, தேன் உற்பத்தி ஆகிறது பற்றிலாம் வந்து நான் ஒரு ஆர்டிக்கலும் படித்தேன். குரான்லேயே படித்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி இந்த விஷயத்த சொல்ல முடியும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. தேனை பற்றி நான் ஒரு பெரிய ஆர்டிக்கல் படித்தேன், தினமணியில் படித்தேன். அது எப்படி உற்பத்தி ஆகிற விதம் அப்படியே பார்த்தீங்கன்னா குரானில் அப்படியே போட்டிருக்கு. இந்த தேனை அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கே பல வருஷங்கள் எடுத்துட்டாங்க. இவர் வந்து சாதாரணமாக அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு குரானில். அதே மாதிரி விந்து உற்பத்தி ஆகிற பற்றியும் அது எங்கே உற்பத்தி ஆகுது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மண்டையை போட்ட உடச்சிக்கிட்ட ஒரு 40-30 வருஷமாக தான் அது பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத மனிதன் இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். சரி, அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். 2007 முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பெரிய ஒரு குழப்பம். கூட இந்த சைத்தான் வந்து என்னை குழப்பிட்டே இருந்தான். இதில் போயிட்டா என்ன உன்னால் ஃபாலோ பண்ண முடியுமா, நீ கரெக்டாக இருப்பியா, நோம்பெல்லாம் வைக்க முடியுமா, அவனுக்கு குழப்பம். சரி, கடைசி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையில 2010 வந்து நான் களிமா சொல்லிட்டேன். ஏன் வந்து லேட்டாக களிமா சொல்லணுன்றதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இதிலிருந்து நம்ம வந்து விலகி உணவனத்தில் போகிறோம் அப்படின்னா அது முதல்ல கரெக்டாக இருக்கான்ட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ உலகத்தில் இருக்க 3 மேஜர் ரிலிஜனில் வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு இது நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். 2010 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இதில் இருக்க நோன்பு, ஜக்காத்து, இதில் இருக்க விஷயங்கள் வந்து என்னால் பண்ண முடியுமா, அதெல்லாம் நான் பண்ணிட்ட அப்புறம் தான் மீதி எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் முதல்ல பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் இது வந்து என்னடா ஒரு 4 பேரை கூட்டு வச்சு இஸ்லாத்துக்கு ஒரு பிராண்டிங் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், ஒரு நல்ல சரடமோவில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் எல்லாருக்குமே சகோதரர் தான். நம்ம என்னோடய சகோதரர் நான் கொடுக்க தான் விரும்புவேன். அவருக்கு போய் நெருப்பு துண்டை கொடுக்க நான் விரும்ப மாட்டேன். நான் என்ன சாப்பிட்றேன்னா அதுதான் கொடுக்க விரும்ப அடுத்தவங்களுக்கும். ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவு தான் உன்னோட பக்கத்து வீட்டில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்ற போது அதை நான் வந்து கொடுக்க தான் விரும்புவேனே தவிர அதை நான் வந்து தடுக்க விரும்ப மாட்டேன். ஸோ அவர் வந்து நரகத்துக்கு போட்டோம், நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நான் விரும்பலை. ஸோ அதனால தான் இது வந்து யாரும் 4 பேரை கூப்பிட்டு வந்து இவர் வந்து கிறிஸ்டின் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து இன்னொரு கிளாஸில் வந்திருக்காரு, அவர் வந்து ஹையர் கிளாஸில் வந்திருக்காரு. இதெல்லாம் பிராண்டிங்லாம் பண்ணலை. இஸ்லாமை பற்றி பிராண்டிங் எங்களுக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி வந்து அதை வந்து அமெரிக்கா வந்து மறைமுகமாக வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பிராண்டிங். அந்த பிராண்டிங் எங்களுக்கு 2011 ஒரு பில்டிங்கை இடித்து இஸ்லாமை அகேன்ஸ்டாக என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ணது வேறு விதமாகிடுச்சு. யூரோப்பில் வந்து அதிகமாக குரான் விற்றது 2011 அப்புறம் தான். ஸோ அதனால் பிராண்டிங் பண்ணோம் எங்களுக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்க வந்திருக்கோம். இது நீங்கள் ஏற்றுக்காதும் அல்லாஹ் கிட்ட